فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக. எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சஹாபாக்கள் நபியின் மீது கொண்ட காதல். சஹாபாக்கள் ஏன் நபியின் மீது காதல் கொண்டார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் பரவிய காலத்தில் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எதுவும் கடமையாகவில்லை. எல்லாம் மிஅராஜிற்கு பிறகுதான் கடமையானது. அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற திருக்கலிமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். உதாரணமாக ஒரு பானை இருக்கிறது, அந்த பானையில் ஏதாச்சும் ஒரு பொருள் போட்டாதான் பொங்கிட்டு வரும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பானையில் திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் போட்டாங்க, பொங்கி அது காதலாக மாறி ரசூலுல்லாஹி மீது காதல் அதிகமாக கொண்டார்கள். எப்படிப்பட்டதாக என்று சொன்னால், ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாம் ஏற்ற காலத்தில் பகிரங்கமாக இஸ்லாம் பரவவில்லை. முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவியது. அபூபக்கர் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், 30 பேர் ஆனோனே பகிரங்கமாக இஸ்லாமை பரப்ப வேண்டும் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறை மறைத்து விட்டார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவது முறை கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், பகிரங்கமாக இஸ்லாத்தை பரவ வேண்டும் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமான அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து சென்று இஸ்லாத்தை எட்டி வைக்கும் பொழுது அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பிடிக்காமல் அவர்களை தாக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பகல் முழுவதும் அவர்கள் உயிர்ப்பிப்பார்களா மரணிப்பார்களா என்று கூட தெரியாத அளவிற்கு அடித்து விட்டார்கள். மாலையில் கண் முழிக்கிறார்கள். கண் முழித்து அவர்கள் உடலை பற்றி சிந்திக்கவில்லை. என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று முதல் முறை கேட்டார்கள். அங்க இருந்தவங்க கேட்டாங்க, உனக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கே, நீ உன்னை பத்தி நினைவுன்னு பார்த்தா நீ ரசூலுல்லாஹி பத்தி நினைக்கிறேன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, அவங்க வச்சிருந்த காதுல தான் வாயில வரும் நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, கியாமத் எப்பொழுது வரும், கியாமத் எப்பொழுது வரும் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கியாமத்திற்காக என்ன தயார் செய்து வச்சிருக்கீங்க என்று கேட்கும்போது சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மரு மஅ மன் அஹப்ப, ஒருவர் யாரை பிரியப்படுகிறாரோ அவருடன் சொர்க்கத்தில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருகிறது. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடம் கேட்கிறார்கள், உனக்கு ஏதாச்சும் வேணும் என்று சொன்னா நான் அல்லாஹ் இருந்து வாங்கிட்டு ஏதாச்சும் கேளுன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, இன்னி உரீது அன் முராதக ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தில் உங்களுடன் இருப்பதை நான் நாடுகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு வாங்கி தந்தாங்க. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் உலகத்தை தான் கேட்டிருந்திருப்போம், ரசூலுல்லாஹ்விடம் விருப்பம் என்று கேட்டிருக்க மாட்டோம் என்பர்களே. சஹாபாக்கள் எப்படி காதல் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு தடவை நபியின் மீது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி காதல் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களை போல் எந்த பெண்ணும் இந்த அழகை பெற்றெடுத்தது கிடையாது. அது மட்டும் அல்லாஹ் ஒன்று. இரண்டாவது, எல்லா குறைகளும் விட்டும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். அநேகமாக நீங்கள் மட்டும்தான் நீங்கள் நாடிய விதமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவை தன்னுடைய புனித பீஷாவை ஒரு இதில் பிடிச்சி ஒரு சஹாபிட்ட கொடுத்துட்டு இது போய் கீழே ஊத்திருங்கன்னு சொல்றாங்க. அந்த சஹாபி என்ன பண்றாங்க, வாங்கி குடிச்சிடுறாங்க. அதை
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அது என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அதை நான் குடித்து விட்டேன் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் அந்த உங்களுடைய புனிதமான பீஷ்களை குடித்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக அந்த வயிற்றில் நரக நெருப்பு தீண்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உதாரணமாக, ஒருவர் காதலிக்கிறார், காதலிக்கும் அந்த பெண்ணு தன்னுடைய பீஷாவை பிடிச்சு கொடுக்கும்போது நீ குடிப்பீங்களா? நிச்சயமாக யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த சஹாபி தன்னுடைய காதலிப்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பீஷாவை குடித்தார்கள். அதே போன்று உஹது போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சராமரியாக அம்பு பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நின்றுட்டு, யா ரசூலுல்லாஹ் உங்களை நான் காப்பாற்றுகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறி வந்த அம்புகள் எல்லாம் அவர் மீது வாங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பாறைக்குள்ள உட்கார சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு தல்ஹாவே நீங்கள் சொர்க்கத்தை வாஜிபாகி விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தன் நேசத்தின் மூலியமாக சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட கவலைப்படவில்லை. அதே போன்று ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரபியாவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், ரபியாவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறும் பொழுது அப்பொழுது ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்த பிறகு அவர்கள் திருமணமான முதல் நாள் இரவு ரசூலுல்லாஹி இடத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பா இன்னைக்குதான் நிக்கா இருக்கு, உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்திரிச்சு போயிட்டாங்க. தஹஜ்ஜத் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டின் கதவை திறந்து பார்க்கிறாங்க, வாசல்ல ரபியா ரலியல்லாஹு அமர்ந்திருக்காங்க. ரபியாவே நீங்கள் வீட்டிற்கு போலையா என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் வீட்டுக்கு போனேன், உங்களை நினைத்து என்னால் உங்களுடைய நினைப்பால் எனக்கு தூக்கம் வரவில்லை, உங்கள் முகம் பார்க்க வேண்டும் என்று என் மனது இயங்கிக் கொண்டே இருந்தது யா ரசூலுல்லாஹ் என்பதாக ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். கல்யாணம் ஆன முதல் நாள் வீட்டுல இல்லாம ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வீட்டுல வாசல்ல வந்து உட்காந்துட்டாங்க. அதே போன்று மஸ்ஜிது நபவியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கடந்து போறாங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க உட்காந்து என்று கேட்கும் பொழுது நாங்க ரெண்டு பேரும் சொன்னோம், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய அற்புதங்களையும் உங்களுடைய மௌஜிதாக்களையும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கத் வஜப லகும் ஃபில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று உஹது போரில் ஒரு பெண் நபியின் மீது எப்படிப்பட்ட காதல் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெண் சஹாபி வருகிறாங்க. வரும்பொழுது உங்களுடைய தந்தை உஃபாத் ஆகிவிட்டார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க என்று கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க, உங்களுடைய கணவன் உஃபாத் ஆகி விட்டார்கள் என்று கூறினார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு நான் தெரியல. மீண்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க, உங்களுடைய மகன் உஃபாத் ஆகி விட்டார்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது எனக்கும் தெரியல. அவங்க இன்னும் முன்னாடி வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்டே வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவன் உஃபாத் ஆகிவிட்டார், என்னுடைய தந்தை உஃபாத் ஆகிவிட்டார்கள், என்னுடைய மகன் உஃபாத் ஆகிவிட்டான், ஆனால் நீங்கள் உயிரோடு தானே இருக்கிறீர்கள், அது மட்டும் எனக்கு போதும். ஆனால் பெண் சஹாபி ரசூலுல்லாஹ் மீது எப்படிப்பட்ட காதல் வைத்திருந்தார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கணும் நண்பர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது நேசம் கொள்ளாத வரை உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் எப்படியெல்லாம் காதல் வைத்திருந்தார்களோ அதே போன்று நாமும் காதல் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.